இது நான் ரீசெண்டா புரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம். நம்ம லைஃப்ல எல்லாரும் நம்ம ஃப்ரெண்டா இருக்கணும்னு இல்ல. ஃப்ரெண்டுன்னு சொல்லக்கூடிய வார்த்தை நம்மள சுற்றி இருக்கிற பர்சன்ஸை குறிக்கும். நம்ம கூட நிறைய நேரம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க, நம்ம சீக்ரெட்ஸை சேஃபா வச்சுப்பாங்க, நம்ம சேடா இருக்கும்போது சேர் அப் பண்ணுவாங்க, நம்மள சிரிக்க வைப்பாங்க, எதையும் எக்ஸ்பெக்ட் பண்ணாம நம்ம பேச்சை கேட்பாங்க. நம்ம அழும்போது ஷோல்டர் தருவாங்க. யாரும் இல்லாத டைம்ல கூட நம்ம சக்சஸ்க்கு கிளாப் பண்ணுவாங்க. ஆனா டைம் போக போக தான் ஒரு விஷயம் புரியும். ஃப்ரெண்ட்ஷிப் எப்பவும் கூடவே தான் இருக்கணும்னு இல்ல. சில நேரம் அது ஜஸ்ட் ஃபார் அ வைல். சரியான டைம்ல நம்ம வாழ்க்கையில கிராஸ் ஆகுற பீப்புள், நமக்கு அவங்க தேவைப்பட்ட நேரம், இல்லைன்னா அவங்களுக்கு நம்ம தேவைப்பட்ட நேரம், அந்த சாப்டர் முடிஞ்சதும் அது வலிக்க தான் செய்யும். உண்மை என்னன்னா, அவங்க நம்மள நெக்ஸ்ட் வெர்ஷனுக்கு கொண்டு போக மட்டும்தான் வருவாங்க. அதனால ரொம்ப டைட்டா பிடிச்சிக்க வேண்டாம். போகணும்னு இருக்கிறவங்க போய் தான் ஆவாங்க. ஆனா போறவங்க கூட எதையோ விட்டு போவாங்க. ஒரு லெசன், ஒரு அஃபெக்ஷன், ஒரு ஸ்டோரி, அதுதான் நம்மள ஷேப் பண்ணும். இப்போ உங்க வாழ்க்கையில இல்லாத யாரையாவது நீங்க மிஸ் பண்ணினா சிரிங்க. ஏன்னா அவங்க போனாலும் அவங்களோட ஒரு பார்ட் உங்ககிட்ட தான் இருக்கு.